பைசா வேணாம்னு கேட்டுச்சா? என்ன மாதிரி ஆள் பாத்துக்கலாம். சரி நம்மளுக்கு பொண்டாட்டி வந்துக்கலாமே எண்ணம் பலவா அந்த மனது தப்பு கிடையாதுடா. இப்ப எனக்கு கூட தோணும் குளம் பார்த்து பொண்ணு எடுக்கணும், நிலம் பார்த்து பயிர் இடணும். அது வெளுத்த பூமியை பார்த்துட்டு பயிர் இட்டு முளைக்கல நான் என்ன பண்ணி தொலைக்கிறது? ஆமா, நிலம் பார்த்து பயிர் வைக்கணும், நிலம் பார்த்து சர குடிக்கணும். குறுக்க உங்க ஒரு பேச்சு. இப்ப நிலம் பார்த்துன்னு சொல்றியா? ஒரு சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப தட்டுல சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க. ஆமா, நம்ம எப்படி சாப்பிடுறோம்? குனிஞ்சு சாப்பிடுறோம். ஏன் சாப்பிடுறோம்? ஆமா, தண்ணி ஆனாந்து குடிக்கிறோம். தண்ணி ஆனாந்து குடிக்கிறோம், ஆனாந்து குடிக்கிறோம். அது வழக்கம். முன்னோர்கள் சொன்னதை நம்ம அதையே பின்பற்றி வரோம். அது குஞ்சு சாப்பிடுறோம், தண்ணி அனாந்து குடிக்கிறோம். சரி, சருக மாட்டேன் கண்ணை மூடி கேட்கணும். ஓ, என்ன கூப்பிட்டு அந்த நடு ரோட்ல வச்சுன்னு ஏன் கண்ணை மூடி குடிக்கிறேன்னா நான் குடிச்சா பரவாயில்ல தெரிஞ்சுக்கலாம். கூடுவாரு கூட கூடலாமோ அப்படின்னு அதுக்கு நானும் ஒரு அர்த்தம் சொல்றேன். சொல்லு. சோறு அப்படியே தானே நிக்குது. சோரியா குஞ்சு சாப்பிடறான்னு கேளு. பூமியில இருந்து விளைஞ்சி சாப்பாடு வந்து பூமி அதை மரியாதை கொடுத்து நன்றி சொல்லி குஞ்சு சாப்பிடும். பூமிக்கு நன்றி செய்யறோம். சரி சரி சரி. ஆகாயத்திலிருந்து மழை பெஞ்சு உள்ள போய் பூமியில தண்ணி வந்து ஆகாயத்துக்கு நன்றி சொல்லி அனாந்து குடிக்கிறோம். சருக மட்டும் ஏன் கண்ணை மூடி என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்ணை மூடின்னு சாவத்தாண்ட போறேன். காலி பாட்டில வச்சிருவான். சரி, அந்த காலி பாட்டில சொல்லணும் பார்த்தா இன்னைக்கு நான் காலி. ஆமா ஆமா, நாளைக்கு நீ காலி. எவ்வளவு சிந்திக்கணும்ல, எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை சொல்லிப்போ எத்தனை பண்ணிப்போ எல்லா ஊர்லயும் நடக்கிற கதை தான். நான் நம்பிக்கையில பொழைப்பு நடத்துருவேன். புரியுதா? ஆமா ஆமா, நம்பிக்கையில நடத்துவேன். 10 பேர் கையை நம்பியும் போய்ப்பேன். ஒரே ₹1 அட்வான்ஸ் வாங்காத வந்து கூத்தாடுறாங்க. தெரியும் தெரியுமா? நம்பிக்கை தான் எனக்கு. 3000 எடுத்து வைக்கிறதும் தெரியும்.